இன்றைக்கி ரொம்ப மோசமான டே. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வெளியே போ அப்படின்றான். வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா வடக்கு நண்பர். அவர்கிட்ட போய்ட்டு செகண்ட் ஃப்ளோர்னு சொல்கிறேன். தமிழ் நெய் பாய் ஹிந்தி அப்படின்றார். ஹிந்தி நெய் பாய் தமிழ் பாய் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவர்கிட்ட. ஹாய், 14 டேஸில் 25K ஏர்ன் பண்ணுற சேலஞ்சில் இன்றைக்கி டே 4 இருக்கும். இன்றைக்கி டேட் அண்ட் டே பார்த்திங்கன்னா May 23 Thursday. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:48 ஆகுது. 11:40க்கு தான் ஆர்டர் வந்தது. அது என்ன ஆர்டர் பார்த்திங்கன்னா ஜீனி ஆர்டரு. பிக்கப் வந்து நந்தனமில் போட்டிருக்காங்க. பிக்கப்பு ட்ராப்பு திருவான்மியூர் கிட்டத்தட்ட வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மாவை வந்து பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க்கில் போய்ட்டு பெட்ரோலை போட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம் பிக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க ட்ராப் பண்ணிவிட்டு பெட்ரோல் பங்க்குக்கு போவோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டே. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேர்ஸ்டேனால தான் நான் அப்படி சொல்கிறேன். நான் தேர்ஸ்டேயில் ஆர்டரும் நல்லா இருக்காது, ரொம்ப டல்லாக இருக்கும். அது கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சர்ஜு போட்டிருக்காங்களே அதை பார்த்தோன்னா இன்னும் கடுப்பாக இருக்கும். சார் இன்றைக்கி ஏண்டா ஓட்டுறோன்ற மாதிரி ஆக்கிவிடும். என்ன சர்ஜு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சில் 15 rupees போட்டிருக்காங்க, டின்னரில் 8 rupees போட்டிருக்காங்க. இன்றைக்கி 1200 தாண்டுமானே கொஞ்சம் டவுட் தான். ரெயின் சர்ஜ் ஆட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. இன்றைக்கி பெட்ரோல் எவ்வளோ போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 225 rupees போட போகிறோம். ஏன்னா நேற்று 20 கிலோமீட்டர்ஸ் வேஸ்ட்டாக போச்சு. எப்படி வேஸ்ட்டாக போச்சுன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பீக்கில் லாஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வந்தோன்னா டின்னர் பீக்லேயும் லாஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு 225 டின்னர் பீக்லேயும் லாஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு அது ஒரு 10 கிலோமீட்டர் டோட்டலாக. ஜிபே பண்ணவா? ஒரு நிமிஷம் இருங்க, ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ் 225 போட சொன்னால் 200 தான் போட்டோம். ஏன்னா 200 நான் ஜிபே பண்ணேன், 25 கேஷாக கொடுத்தேன். அப்படி பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக்கு அப்படின்னு சொல்லி 200 rupees அப்படியே போட்டாங்க. இப்போ ட்ரிப் மீட்டர் 0 பண்ணிக்கலாம். பிக்கப் ஆர்டரு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இதை காட்டிடுறேன். இன்றைக்கி சர்ஜி எவ்வளோ போட்டிருக்காங்க, ஆர்டர் கண்டிஷன்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. சேம் தான், அதே தான் போட்டிருக்காங்க, ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் சர்ஜில் மட்டும்தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, கம்மியாக போட்டிருக்காங்க. ஹோம் பேஜ் மெசேஜ் சென்டர் தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா லஞ்ச் பீக்கில் 12 to 2 15 rupees, டின்னர் பீக்கில் 7 PM to 10 PM 8 rupees போட்டிருக்காங்க. 20 orders கம்ப்ளீட் பண்ணோன்னா 400 rupees இன்சென்டிவ். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிப்போம். 2 வாட்டி கால் பண்ணிட்டாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி. ரொம்ப டிலே ஆகிட்டு போல். அங்கே ரெஸ்டாரண்ட்டுன்ற பாருங்கள். கஸ்டமர்கிட்ட போய்ட்டு பார்சலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணிடலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிக்கப் லொக்கேஷனை வந்தாச்சு. செல்ஃபி அண்ணா பிக்கப்ண்ணா, பிக்கப் பார்சல் போட்டுக்கிறோம். என்ன பிக்கப்ண்ணா? நீங்கள் போடலையா? இங்கே தான் போட்டிருக்கு, நந்தனம் மெடிக்கல்ஸில் போட்டிருக்கு. கஸ்டமர் பேர் சரி இருங்க நான் கால் பண்ணிக்கிறேன். இதுலேயும் கஸ்டமர் நேமும் போடல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் எடுத்துகிட்டு போக போகிறோம். இது என்னென்னா மாத்திரை. பிக்கப்பை போட்டுக்கலாம். பிக்கப்பை போட்டு எத்தனை கிலோமீட்டர்னு பாருங்கள். இந்த மாத்திரையை நம்ம எத்தனை கிலோமீட்டரில் போய் டெலிவரி பண்ணுவோன்னு பாருங்கள். டைடல் பார்க்கில் டெலிவரி 6.5 கிலோமீட்ரு. இந்த மாத்திரையை நம்ம 6.5 கிலோமீட்டருக்கு போய் டெலிவரி பண்ணணும். பீக்கு ஸ்டார்ட் ஆகி 1 hour கிட்டத்தட்ட ஆகுது. நம்ம ஃபஸ்ட் ஆர்டரை இப்போ தான் பிக்கப் பண்ணுறோம். எப்போ பிக்கப் பண்ணுறோன்லாம் முக்கியம் இல்லை,
கடைசியாக நம்ம அந்த 20 ஆர்டர் டயத்துக்கு முடிக்கிறோமா, அதுதான் முக்கியம். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? காய்ஸ், இன்னும் நம்மளுக்கு 10 டேஸ் தான் இருக்குது. இன்றைக்கும் ஆட் பண்ணிட்டோன்னா 11 டேஸ் இருக்குது. டோட்டலாக 11 டேஸில் நம்ம 20,500 ருபீஸ் ஏர்ன் பண்ணணும். ஸோ பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லன்ச் அண்ட் டின்னர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி லன்ச் அண்ட் டின்னரில் நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட்டே புக் பண்ணுவோம். அது வரைக்கும் லன்ச் அண்ட் டின்னர் மட்டும்தான். ஸோ வாங்க கஸ்டமர் லொக்கேஷனை போய்ட்டு கொடுத்துடலாம் இந்த மாத்திரையை. கஸ்டமரே கீழே வந்து ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க டேப்லெட்ஸ்க்காக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல், நான் டிலே பண்ணிட்டேன். ஸோ அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நம்ம டெலிவரி மார்க் பண்ணிப்போம். டோட்டலாக 80 ருபீஸ் வந்திருக்கு நம்மளுக்கு இந்த ஆர்டருக்கு. நெக்ஸ்ட் ஆர்டர் வெயிட் பண்ணுவோம். இன்னும் நம்ம 6 கிலோமீட்டர்ஸ்க்கு ஆர்டர் போட்டாங்கன்னா நம்மளுக்கு இது 2 ஆர்டர்ஸ் கவுண்ட் வந்துடும். ஸோ வாங்க ஜோனுக்குள்ளே போய்ட்டு ஆர்டரை எடுப்போம். டைட்டில் பார்க் உள்ளே அலோவ் பண்ணல வாட்ச்மேனு. அவன் ஓரமாக நின்றுக்கிறேன் நான் நிழலில். அப்படின்னா இங்கெல்லாம் நிற்கக்கூடாதுப்பா, வெளியே போய் அங்கே கடையில் போய் நில்லுப்பா அப்படின்றான். நான் ஒரு 1/2 hour நான் இருக்க போகிறேன், கஸ்டமர் வந்தால் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வெளியே போ அப்படின்றான். என்ன பண்ணுறது? நோ ரெஸ்பான்ஸ் ஃபார் திஸ், நோ ரெஸ்பெக்ட் ஃபார் திஸ் ஒர்க். வாங்க ஜோனுக்குள்ளே போய்ட்டு ஆர்டர் எடுப்போம். நான் போலம்னால வேஸ்ட் ஆஃப் டைம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜோனுக்கு கிட்ட வந்துட்டேன். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டரில் எஸ்எஸ் ஹைதராபாத் இருக்குது. கிட்ட வந்தோடனே ஆர்டர் போட்டிருக்காங்க. சொன்ன மாதிரியே எஸ்எஸ் ஹைதராபாத்தில் போய் பிக்கப் பண்ணிட்டு சின்னமலை டெலிவரி 2.73 கிலோமீட்டர்ஸ்க்கு 35 ருபீஸ் போட்டிருக்காங்க. போவோம், ஃபுட் ரெடி வரல. வாங்க ரெஸ்டாரண்ட் போய்ட்டு பிக்கப் பண்ணிக்கலாம். கைஸ், மறுபடியும் பேட்ச் ஆர்டர் போட்டிருக்காங்க கைஸ். இன்னும் கொஞ்சம் தூரமாக போய் டெலிவரி கொடுக்க சொல்லியிருக்கிறான். 1.1 கிலோமீட்டருக்கு 25 ருபீஸ் போட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணுவோம். ரெண்டுத்துக்கும் ஃபுட் ரெடி வரல. ஸோ வாங்க, ஸோ வந்தாச்சு எஸ்எஸ் ஹைதராபாத். ஒரு வேளை ஆர்டர் ஐடி சொல்லிட்டு தான் ஃபுட் ரெடி தருவாங்களோ தெரியலை நான். வாங்க நம்ம வண்டி இங்கே பார்க்கிங் போட்டுக்கலாம். பிக்கப் பண்ணுறது ஒரு ஹோட்டலு, பார்க் பண்ணுறது ஒரு ஹோட்டலு. நம்மளை மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. டாக்ஸி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆர்டர் வாங்குறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுச்சு. ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஒரு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் சிக்கன். அது வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அங்கே நின்னதுக்கு என் ஃபேஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்வெட்டாக இருக்குதுன்னு. சாப்பா தலையெல்லாம் ஈரமாயிடுச்சு. இந்த ஸ்வெட்டில் ஹெல்மெட்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் ஆகிடுச்சு. 2 days ஒன்ஸ் கழுவணும் ஹெல்மெட்டை. வாங்க கஸ்டமர் லொக்கேஷனை போய் கொடுத்துடலாம். ஆக்ஸ் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்விக்கி 3.0 கம்பேரிசன் போட்டிருப்பேன். 2 சேம் ஐடி தான், ஆனால் டைமிங் மட்டும் வேறு. அவருக்கும் எனக்கும் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, அவர் எக்ஸ்ட்ரா ஒரு பீக் ஓட்டுறாரு. அந்த பீக் வந்து ஸ்நாக்ஸ் பீக்கு. அவர் 30 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. நான் 20 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அவருக்கும் எனக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஏர்னிங்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 60 ருபீஸ் அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸே வருது. இப்போ அவர் எதில் ப்ரைஸ் அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்சென்டிவில் தான் ப்ரைஸ் அதிகமாகுது. அவருக்கு 630 ருபீஸ் இன்சென்டிவ், எனக்கு 400 ருபீஸ் இன்சென்டிவ். கிட்டத்தட்ட 230 ருபீஸ் இன்சென்டிவ் எக்ஸ்ட்ரா வருது அவருக்கு. அதனால் ஆர்டர் ஏர்னிங்ஸும் 1800 கிட்டத்தட்ட வந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவர் ஜொமேட்டோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா சேம் டைமிங் தான் ட்ரைவ் பண்ணுவார்.
காலையில் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நைட்டு 11 மணிக்கு தான் ஆஃப் பண்ணார். ஆனால் அதில் அவர் ஏர்ன் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் சேர்த்து 1400 அந்த மாதிரி தான் அவருக்கு வருமாமே. அதில் 400 ருபீஸ் பெட்ரோல் போனாலே 1000 ருபீஸ் தான் கையில் நிற்குமா. அப்புறம் என்னை பார்த்து மீட் பண்ணார். மீட் பண்ணி பேசின பிறகு தான் நான் சொன்னேன், ப்ரோ அது வேஸ்ட்டு ப்ரோ, ஓட்டாத. அவங்க எப்போ ப்ராஃபிட்டு கெயின் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போத்துலேருந்து இன்சென்டிவ் கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீ இது ஓட்டு, நான் லாஸ்ட் 1 மந்த்தாக இதுதான் ஓட்டிகிட்டு இருக்கேன், நல்லா இருக்குது ஷிஃப்ட்டும். ஏன்னா வீக்லி இன்சென்டிவ் கிடையாதுனால டெய்லி இன்சென்டிவ் மட்டும்தான். இந்த ஷிஃப்ட்டில் ஆர்டர் பேயும் அதிகமாக வருது, வீக்லியும் அமௌண்ட்டும் நல்லா வருது. இப்போ அவர் 1 வீக்காக 2 வீக்ஸாக ஓட்டிகிட்டு இருக்கார். 2 வீக்ஸில் லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா 1 வீக் லீவ் போட்டுட்டு டோட்டலாக 12,000 கிட்டத்தட்ட ஏர்ன் பண்ணியிருக்காரு. கைஸ், ஒரு சந்தோஷமான விஷயம் நேற்று நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலு மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு நேற்று. அதுக்கு முழுக்க ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான், 2வது நீங்கள். ஏன் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்னா, நான் வீடியோ போடணும், அது நீங்கள் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஏறும், அதுக்கப்புறம் தான் மானிட்டைசேஷன் ஆகும். இது இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கு மெயின் ரீசனே யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான். இருங்க, கஸ்டமரில் பேசுங்க, வந்தாச்சு. லூஸ் மாதிரி பேசினுக்கிறேன். ஃப்ளாட் நம்பர் 6. என்னடா அப்பார்ட்மெண்ட் நம்பரே அப்பார்ட்மெண்ட் நேமே போடல. கால் பண்ணிப்போம். கஸ்டமரை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆர்டரை செக் பண்ணிப்போம். எக்ஸிக்யூட்டிவ் தம் பிரியாணி இது கிடையாது. எக்ஸிக்யூட்டிவ்னாலே பார்சல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் பேட்ச் ஆர்டர் வரும்போது ஆர்டர் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் இது என்னோடய ஃபுட்டு இல்லை அப்படின்னு சொன்னார்னா, நீங்கள் இந்த கையில் இருக்கிற ஃபுட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செகண்ட் கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு சாரி கேட்டுட்டு இந்த மாதிரி மிஸ்டேக்காக மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். அப்படி பண்ணாமல் நீங்கள் போய் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுட்டோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களை பே அவுட்லேருந்து மைனஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா வார்னிங் கொடுப்பாங்க. தேங்க்யூ. அதுக்கு நான் கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு, டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிப்போம். நான் இதுக்கு நம்ம வெயிட் பண்ணோம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு 8 ருபீஸ் போட்டிருக்காங்க. டோட்டலாக 41 ருபீஸ். அங்கே நெக்ஸ்ட் ஆர்டர் போவோம். நெக்ஸ்ட் ஆர்டர் எங்கே? இன்டகிரேட்டட் சிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஹைவே டிபார்ட்மெண்ட்டா? வாங்க, சர்தார் பட்டேல் ரோடுன்னு போட்டிருக்கு, கொடுத்துடலாம். கைஸ், உங்கள்கிட்ட ஒரு சஜஷன் கேட்கணும். அது என்ன சஜஷன் பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஸ்டோரேஜ் இஷ்யூனால் வீடியோஸ் எதுவும் நிறைய எடிட் பண்ண முடியலன்னு சொல்லி. அதுக்காக உங்கள்கிட்ட நான் ஒரு சஜஷன் கேட்குறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேப்டாப் வாங்கலாமா, இல்லை பிசி வாங்கலாமா, இல்லை யூஸ்டு லேப்டாப் வாங்கலாமான்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா 40K குள்ளே தான் இருக்கணும். அப்படி இல்லை 45 அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் ஒரு நல்ல சஜஷனாக நீங்கள் கமெண்டில் சொல்லிவிடுங்க. வாங்குறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 months 4 months ஆகிடும். ஏன்னா நான் ஸ்விக்கி ஓட்டி தான் அதெல்லாம் வாங்கணும். ஸோ அதுக்காக தான் உங்களோட சஜஷனை மட்டும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அப்படி நீங்கள் யாரும் கமெண்ட் எதுவும் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, நானே சென்னை கம்ப்யூட்டர்ஸில் போய்ட்டு ஒரு மாதிரி கொட்டேஷன் கேட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் அதை கேட்டுட்டு நான் அதை உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். காய்ஸ், இப்போ செகண்ட் கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. ரீச்சர் கொடுத்துட்டு கால் பண்ணிவிட்டு மேலே எடுத்துகிட்டு வர சொல்லுவாரா இல்லை கீழே வருவாரான்னு தெரியல, கால் பண்ணி கேட்போம். கைஸ், கஸ்டமர் கால் அட்டன் பண்ணல. நம்ம கஸ்டமர் இஸ் நாட் ரீச்சபிள் போட்டுக்கலாம்.
பார்த்தீங்கன்னா கால் வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இதில் உடனே எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கைஸ் கஸ்டமர்கிட்ட பேசியாச்சு. கஸ்டமர் செகண்ட் ஃப்ளோருக்கு வர சொல்லிட்டாங்க. நம்ம செகண்ட் ஃப்ளோரில் போய் கொடுத்துடலாம். நான் செகண்ட் ஃப்ளோர் வர நாங்கள் கால் பண்ணிட்டேன். பேர் வந்து பாலாஜி கஸ்டமர். ஹிந்தியா? கஸ்டமர் கம் டு செகண்ட் ஃப்ளோர். என்ட்ரி பண்ணுமா? போட்டுட்டா. கைஸ் ஆஃபீஸே வந்து தமிழில் போட்டிருக்கு. ஆனால் உள்ளே வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா வடக்கு நண்பர். அவர்கிட்ட போய்ட்டு செகண்ட் ஃப்ளோர்னு சொல்கிறேன். தமிழ் நெய் பாய் ஹிந்தி அப்படின்றார். ஹிந்தி நெய் பாய் தமிழ் பாய் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவர்கிட்ட. செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. சரி இருங்க, மறுபடியும் கால் பண்ணி வர சொல்லிவிடுவோம். ப்ரோ கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டேன் ப்ரோ. நான் நார்மலாக ஆப்பில் கால் கஸ்டமர் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணேன்னா கஸ்டமர் கால் கனெக்டே ஆக மாட்டேங்குது. கஸ்டமர் இஸ் நாட் ரீச்சபிள் போட்டால் தான் கஸ்டமருக்கு கால் போகுது. கஸ்டமர் செகண்ட் ஃப்ளோருக்கு வர சொல்லிட்டாங்க. இப்போ நான் மறுபடியும் கால் பண்ணுறேன், அவர் கனெக்டே ஆக மாட்டேங்குது. ஆப்பில் வந்து இந்த பக்கை வந்து சேஞ்ச் பண்ணுங்க ப்ரோ. லாஸ்ட்டு 3 days இப்படி தான் இருக்குது. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. நான் சொல்கிறது கேளுங்க. ஃபஸ்ட் டைம் கஸ்டமர் கால் பண்ணேன், எடுக்கல. கஸ்டமர் இஸ் நாட் ரீச்சபிள் போட்டேன். அதுக்கப்புறம் எடுத்தார், செகண்ட் ஃப்ளோர் வர சொல்லிட்டாரு. நான் செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டேன். எங்க வந்து ஃபுல் ஹால் பிளைனாக தான் இருக்கு, ஆள் நடமாட்டமே இல்லை. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இது தெரியாமல் நான் கஸ்டமரு இது பண்ணிட்டேன். கஸ்டமர் கால் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா யார் சைடில் மிஸ்டேக்குன்னு பார்த்தா ஸ்விக்கி சைடில் இருந்தால் மிஸ்டேக்கு. அவசரப்பட்டிய குமார் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்படியே பாதி டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல. செகண்ட் ஃப்ளோருக்கு வர சொல்லிட்டாரு, ஆனால் அவரு காணோம். கால் பண்ணால் கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஒய் ப்ரோ செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டேன் ப்ரோ. நான் கால் பண்ணால் உங்களுக்கு கனெக்டே ஆக மாட்டேங்குது ப்ரோ. கஸ்டமர் இஸ் நாட் ரீச்சபிள் போட்டால் மட்டும்தான் கனெக்ட் ஆகுது. அப்படி பண்ணால் மட்டும்தான் வருதே தவிர நான் நார்மலாக ஆப்லேருந்து கால் பண்ணால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு. வெளியே வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் நிற்கிறேன். ஓகே. பார்த்து ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிட்டோம். டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துட்டு இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். 28 rupees போட்டிருக்காங்க. 4 rupees வெயிட் டைம் பேவும். வெறும் 3 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்மளுக்கு 2 hours தான் இருக்குது. ஸோ இதோட நான் கேமரா ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். பீக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்போம் இன்னும் எத்தனை ஆர்டர்ஸ் பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கோன்றதை பீக்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ வந்து ரொம்ப தாகம் எடுக்கிறது, அதனால் இங்கே தண்ணி குடிச்சிக்கலாம். சில்லுன்னு தண்ணி, அப்போ கூல் ட்ரிங்க், ஐஸ் வாட்டர் வருது. கைஸ் இப்போது லாஸ்ட் ஆர்டர் நான் கொடுத்துட்டேன். நான் ஏன் இன்றைக்கி ரொம்ப மட்டமான நாள் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஏர்னிங்ஸை பார்த்தீங்கன்னா நீங்களே நினச்சிப்பீங்க. இதோ பாருங்கள், 367 rupees தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். 3 hours 55 minutes லாகின்ல இருந்திருக்கேன்.
8 ஆர்டர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆனால் ட்ரிப் கவுண்ட்டில் 9 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. லஞ்ச் பீக்கில் மட்டும் 367 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். பெட்ரோல் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 43 கிலோமீட்டர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஒரு வீட்டுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் வரும். அவ்வளோதான். டோட்டலாக டின்னர் பீக் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம 46 47லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், லஞ்ச் பீக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க டின்னர் பீக்கில் பார்க்கலாம். கைஸ், இதை வச்சு நான் என்னோடய ஏர்னிங்ஸை டிசைட் பண்ணிடுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம 400 தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். 400 கூட முழுசாக இல்லை, அதில் கொஞ்சம் கம்மி தான். டின்னர்லேயும் அதே மாதிரி 400 தான் வரும். அப்படி இன்சென்டிவ் சேர்த்து 400 இன்சென்டிவ் சேர்த்தோன்னா 1200 அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், டே கம்ப்ளீட் ஆனால் தான் தெரியும் என்ன ஏதுன்னு. ஸோ வாங்க டின்னர் பீக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்போம். கைஸ், டின்னர் பீக்கு 6 PM ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 6 PM ஆன் பண்ணிவிட்டேன். ஆர்டரும் வந்துடுச்சு ஒரு 10 நிமிஷத்தில். ஸோ நம்ம ஆர்டரை போய் பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:38 ஆகுது. டி நகர் பஸ் ஸ்டாப்பில் தான் போட்டிருக்காங்க ஆர்டரு, நந்தினி ஸ்வீட்ஸில். பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வெஸ்ட் மாம்பலமில் டெலிவரி. அந்த ஆர்டருக்கு 22 ருபீஸ் போட்டிருக்காங்க. நம்ம அந்த ஆர்டரை போய் பிக்கப் பண்ணிக்கலாம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணிட்டேன். வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு ஆட்டோ போய் பிக்கப் பண்ணிக்கலாம். (8148) கஸ்டமர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அசோக் நகர் கிட்ட தான். பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. கஸ்டமர் கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்காங்க 609 ருபீஸ். வாங்க கஸ்டமர் லொக்கேஷனை போய்ட்டு டெலிவரி கொடுத்துடலாம். அண்ட் வந்து விலாக் வந்து போராக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கமெண்ட்ஸை படித்து கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண மாதிரி ஆகிடுச்சு. ஸோ போர் அடிக்காமல் இருக்கிற மாதிரியும் ஆகிடுச்சுல. ஸோ வாங்க கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிட்டு ஒரு டெலிவரி கொடுத்துட்டு ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. ரீச்சர் கொடுத்துடலாம். 73/36 எங்கடா இருக்குது? 73 தான் இருக்குது, 36 இங்கே இல்லை. ஸோ கால் பண்ணிப்போம். கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் பே பண்ணிட்டாங்க. பர்சனலாக என்னோடய அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிட்டாங்க. ஸோ நான் கேஷ் கலெக்டடு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அந்த கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் ஆட் பண்ணுங்க ப்ரோ, அதை பண்ண மாட்டேறீங்க. பெட்ரோல் ஏன் ஆட் பண்ண மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் அமௌண்ட் வந்து நான் லாஸ்ட் வீக்கே ஏர்ன் பண்ணிட்டேன். அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நான் இப்போ பெட்ரோலை போட்டுட்ருக்கேன். ஸோ வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம 10 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 10 ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ஜோனுக்குள்ளே போவோம். இன்னும் பீக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 8 மினிட்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் படிப்போமா? ஸ்டுடியோ கமெண்ட்ஸ். வாட் இஸ் த க்ரீன் லைட் இன் டேஷ்போர்ட்? வந்து எக்கோ மோடில் போச்சுன்னா க்ரீன் லைட் ஆட்டோமேட்டிக்காக எரியும். எல்லா வண்டியிலுமே வரும், என் வண்டியிலன்னு மட்டும் கிடையாது. அப்புறம் ப்ரோ உங்களை பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்விக்கி பெஸ்ட்டா ஜொமேட்டோ பெஸ்ட் ப்ரோ, ப்ளீஸ் ரிப்ளை. ஸ்விக்கி பெஸ்ட்டா ஜொமேட்டோ பெஸ்ட்டான்னு அது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏரியாவை பொறுத்து டிஃபர் ஆகும். அண்டு வந்து ஸ்விக்கி வந்து ஜோனுக்குள்ளேயே இருக்கலாம், ஜொமேட்டோ வந்து ஜோன் கிடையாது, எங்கே வேணால் அனுப்பிச்சி விடுவாங்க. அப்புறம் நம்ம அதை கொடுத்துட்டு கடைசியில் வீட்டுக்கு வர்றது எங்கேருந்தோ வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஸ்விக்கியில் வந்து லாங் ஆர்டர் போனால் பெனிஃபிட்டாக இருக்காது, ஷார்ட் ஆர்டர்ஸ் போனால் மட்டும் தான் பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி ஜொமேட்டோவில் லாங் ஆர்டர்ஸ் போனால் மட்டும்தான் பெனிஃபிட், ஷார்ட் ஆர்டர்ஸ்க்கு அதில் அமௌண்ட்டே கிடையாது. ஸோ இது போதும் நினைக்கிறேன் ரிப்ளை. நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணலாம் ஆரம்பிச்சிடலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாமார்ட்கிட்டே வந்துட்டேன். டைம் கரெக்டாக 7:14 ஆகுது. இது வரைக்கும் ஆர்டரே வரல. ஸோ வண்டி இங்கே ஓரங்கட்டி நிறுத்திட்டு ஆர்டர் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆர்டரே வரல.
சர்ஜ் மட்டும் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. சொன்னேன்னா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டேன்னு. இன்றைக்கி மட்டும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 390 rupees. லாஸ்ட் ஆர்டருக்கு 23 rupees போட்டிருக்காங்க. அந்த ஆர்டரை கொடுத்துட்டு நான் ஜோனுக்கே வந்துட்டேன், ஆர்டரே போடல. கைஸ் பாருங்கள், இப்போ ஆர்டர் போடுறேன். ஹெல்மெட்டை கட்டிட்டு இது பண்ணலான்னு பார்த்தா இப்போ ஆர்டர் போடுறாங்க. இன்ஸ்டாமார்ட்டில் தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம். இங்கேருந்து ரீச்சர் கொடுத்துருவோம், தூக்கி மறுபடியும் 4 கிலோமீட்டர் அனுப்பிச்சி விட்ருவோம். சரி, ஹெல்மெட்டை கட்டிட்டு கொஞ்சம் காற்று வாங்கலான்னு சொல்லி கட்டுறேன். உடனே ஆர்டர் போட்டு விட்றான். 3.41 kilometers போட்டிருக்காங்க, 33 rupees. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எங்கன்னு பார்ப்போம். ஆக மொத்தத்தில் அந்த பக்கம் அனுப்பிச்சி விட்ருணும் ஒரு நாள் கழிச்சு. போட் கிளப்பில் தான் டெலிவரி. சரி வாங்க, இந்த ஆர்டரை போய் பிக்கப் பண்ணுவோம். ஃபுட் ரெடி இன்னும் வரல. ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. ஃபுல்லாக பெப்சியாக இருக்குது. எத்தனை பெப்சி? சரி வாங்க, இந்த ஆர்டரை போய் டெலிவரி கொடுத்துடலாம். பார்த்திங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. இந்த வீடு தான், மேலே 3rd floor போட்டிருக்காங்க. மேலே போய் கொடுத்துடலாம். இங்கே பாருங்க, BMW நிற்குது. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குதுல்ல. பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. ஆர்டர் டெலிவரி பண்ணிக்கலாம். 34 rupees போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ஒரு மாதிரி அழுக்காக இருக்குதா? நான் பார்த்தீங்கன்னா அந்த கவரில் இருக்க பிரிண்டிங் தான் நம்ம கையில் ஒரு மாதிரி பிளாக்காக காட்டுது. இன்னும் நம்ம எத்தனை ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 9 orders இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் ஆர்டர் வெயிட் பண்ணுவோம். கைஸ் கிட்டத்தட்ட ஜோனுக்கிட்ட வரேன். பின்னாடி போய் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு ஜோனில் டெலிவரி கொடுக்குற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணுவோம். 4.42 kilometers 35 rupees போட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணுவோம். எங்கள் லொக்கேஷனு இப்போ தானே அந்த ரோட்டில் இருந்து வந்தால் மறுபடியும் அங்கேயே அனுப்பிச்சுட்ருக்காங்க. அங்கே போவோம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பிக்கப் பண்ணிக்கலாம். கேஷ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் டச் பண்ணிவிட்டேன். ரைட் சைடு கொடுத்துட்டு ஓகே சுக்குலன் பன்னீர் ஷவர்மாவா? ஷவர்மா எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. பிக்கப் டைமு 7:15 போட்டிருக்கு. நாங்கள் 3 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தரலான்னா மேலே போய் சூற விட்டுறலாம் ரெஸ்டாரண்ட்டில். கைஸ் இப்போ ஃபுட் ரெடி வந்துச்சு. நம்ம மேலே போயிட்டு ஆர்டரை பிக்கப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்காகவே இந்த தனியாக ஒரு வழியை உருவாக்கி வச்சுருக்காங்க. கேட்போம். பாய் ஆர்டரு ப்ரோ, ஆர்டரு ப்ரோ 9924. பேக் பண்ணியிருக்காங்க. நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணிப்போம். கிட்டத்தட்ட எங்கே டெலிவரி சாதுலா ஸ்ட்ரீட்டில் தான். அங்கே போனோன்னா இன்ஸ்டாமார்ட்டில் போட்டாங்கன்னா கொஞ்சம் கடுப்பு. அப்படி இல்லை மாம்பழம்மன் லக்ஷ்மியில் போட்டாலும் அதுவும் கடுப்பு. அதுக்கு இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ வாங்க கஸ்டமர் லொக்கேஷனை போய்டும். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷனுக்கு ரீச் பண்ணிட்டேன். ரீச்சர் கொடுத்துட்டு கால் பண்ணிப்போம். ஸ்ரீவாஸ் அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குது? அதோ இருக்குது. கால்லாம் பண்ண வேணாம், அப்பார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம மேலே போய் கொடுத்துடலாம். ஃப்ளோர் நம்பர் 1, கிரவுண்ட் ஃப்ளோர். கீழே தான். வாங்க போவோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆர்டர் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டெலிவரியும் கொடுத்துட்டேன். இதுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். 35 rupees தான் போட்டிருக்காங்க. உடனே ஆர்டர் போட்டாங்க. 8 feet பேட்ச் ஆர்டரா? ஆமாம், பேட்ச் ஆர்டர் தான். நெக்ஸ்ட் ஆர்டர் வாங்க. ரெண்டுமே 8 feet தான். அவங்க ரெடி பண்ணி தரதுக்கு லேட் பண்ணுவாங்க கொஞ்சம். ஸோ இதோட நான் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுறேன். பீக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டோட்டலாக இன்றைக்கி நம்ம எத்தனை கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்றதை பீக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்போம். பேலன்ஸ் இன்னும் எத்தனை டேஸ் இருக்குது, இன்னும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் நம்ம டார்கெட்டுக்கு, அதை நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள்.
இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:20 ஆகுது. ஸோ இன்றைக்கி ரொம்ப மோசமான டே. எப்படியோ நம்ம 20 ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஆர்டர் வந்து கொஞ்சம் ரொம்ப டிலே பண்ணி தான் போட்டாங்க. ஸோ கடைசியாக லாஸ்ட் ஆர்டரையும் நம்ம கொடுத்துட்டோம். டெலிவரி கம்ப்ளீட் மார்க் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 36 rupees தான் வந்திருக்கு. என்னோடய ஏர்னிங்ஸை பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. நான் எதுக்கு மட்டமான டேன்னு சொன்னேன்னு இப்போ புரியும் உங்களுக்கு. ஆஃப்லைன் போட்டுரும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 717 rupees ஏர்ன் பண்ணியிருக்கோம். நேற்றுலாம் பார்த்திங்கன்னா 1100 கிட்டலாம் வந்துடுச்சு. இன்றைக்கி 700 மட்டும் தான் வந்துச்சு. இதே இன்சென்டிவ் ஆட் பண்ணோன்னா 1100 தான் வருது. இன்சென்டிவ் ஆட் பண்ணியே தான் 1100 வருது. ஸோ லாகின் ஹவர்ஸ்னு பார்த்திங்கன்னா 9 hours 9 minutes லாகின்ல இருந்திருக்கோம். 19 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆனால் ட்ரிப் கவுண்ட்டில் பார்த்திங்கன்னா 20 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த 717 400 ஆட் பண்ணிக்கலாம். 717 + 400 டோட்டலாக 1117 rupees இன்றைக்கி மட்டும் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். கிலோமீட்டர்னு பார்த்திங்கன்னா 93 kilometers ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி 11 மேலே ஆகிடுச்சு டெலிவரி பண்ணுறதுக்கு. ஏன்னா ஆர்டர்ஸ் ரொம்ப ஸ்லோவாக போட்டான். எல்லா ஆர்டருக்குமே கம்மியாக தான் போட்டான் அமௌண்ட் எல்லாமே. பாருங்கள் 36 20 46 இது பேட்ச் ஆர்டரு 62 45. ஸோ இதுக்கு தான் தேர்ஸ்டே ரொம்ப மட்டமான டே. நான் லீவ் போட்டிருப்பேன். சேலஞ்ச் ஒரே காரணத்துக்காண்டி தான் நான் வந்தேன். ஸோ வாங்க நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 4 டேஸ்க்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்ன்றது. கைஸ் டோட்டலாக நம்ம 4 டேஸ்க்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 5217 rupees ஏர்ன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 400 இன்சென்டிவ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டோன்னா 5617. இப்போ 25,000ல் மைனஸ் பண்ணிக்கலாம். 5617 டோட்டலாக நம்ம 19,383 rupees ஏர்ன் பண்ணணும். இன்னும் எத்தனை டேஸில்? 10 டேஸில் 19,383 rupees ஏர்ன் பண்ணணும். இப்படியே இருந்துச்சுன்னா ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பார்ப்போம். நம்மளோட கான்ஃபிடென்ட்டோட வேணாம். 14 டேஸ் வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட் போடுவோம். முடிக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா வேறு என்ன பண்ண முடியும்? நம்மளால் முடிக்க முடியலன்னா வேறு வழியே இல்லை. என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடந்தாகும். ஸோ பார்த்துக்கலாம். இன்னும் 10 டேஸ் இருக்குது. அதுக்குன்னு நம்ம எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட்லாம் புக் பண்ணிடலாம் ஓட்ட மாட்டோம். இதே லன்ச் அண்ட் டின்னர் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். வாங்க இப்போ நம்ம நோட்ஸில் வந்து என்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நோட்ஸ்லேயும் நம்ம என்டர் பண்ணியாச்சு. தேர்ஸ்டே 200 rupees பெட்ரோல் போட்டிருக்கோம். 93 kilometers ட்ரைவ் பண்ணியிருக்கோம். 717 rupees அந்த ஆர்டர் ஏர்னிங்ஸு, 400 rupees இன்சென்டிவ். டோட்டலாக பார்த்திங்கன்னா 1117 rupees டே 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இன்னும் நம்மளுக்கு 10 டேஸ் தான் இருக்குது. 10 டேஸில் 19,300 சம்திங் ஏர்ன் பண்ணணும் நம்ம. ஸோ வாங்க இன்னும் 10 டேஸ் இருக்குது. 10 டேஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்போம் நம்மளால் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்ட்டு. போக போக தெரியும். இப்படியே இருந்துச்சுன்னா கொஞ்சம் டவுட்டு தான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.